இந்தியால இருக்க பெரும்பாலான வீடுகள்ல கிச்சன்ல மேண்டேட்டரியா இருக்க ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது ஹாக்கின்ஸ் உடைய பிரஷர் குக்கர் தான். பரம்பரையா இந்த பிரஷர் குக்கர்கள் சமையலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான, அதுவும் ஈஸியா சமைக்க உதவக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. சாதம் மட்டும் இல்லாம விதவிதமான உணவுப் பொருட்களை இந்த குக்கர்ல பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான குக்கருக்கு பின்னாடி ஒரு சமையல் கலை வல்லுநர் மறைந்திருக்கார் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கதை 1959ஆம் ஆண்டுல தொடங்கியிருக்கு. HT வாசுதேவா அப்படிங்கிற கடும் உழைப்பாளியான ஒரு தொழிலதிபர் இந்திய சமையல் அறையில மாபெரும் ஏற்படுத்தணும் அப்படின்னு அதுக்காக கடுமையா முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் வாசுதேவா. அவரது தொடக்க காலத்துல நம்ம நாட்டுடைய பிரிவினை பிரச்சனைகள் அவருடைய முயற்சிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா அமைஞ்சது. தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்த பல சிரமங்களை அவர் சலிக்காம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. 1959ஆம் ஆண்டுல, அதாவது அவருக்கு 54 வயது இருக்கும்போது ஹாக்கின்ஸ் குக்கர் லிமிடெட் அவர் தொடங்கினாரு. அதுக்கான முதலீடு வெறும் 20,000 ரூபாய் தான். இன்னைக்கு மதிப்பீட்டுல இது மிகப்பெரிய தொகை தான். உன்னிப்பாக ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த தயாரிப்புகள், அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஊழியர்கள், மாறாத கொள்கைகள், நேர்மை, கடின உழைப்பு, வாடிக்கையாளர்களுடைய திருப்தி அப்படின்னு இது எல்லாமே அடிப்படையா வச்சுதான் தன்னுடைய நிறுவனத்தை வாசுதேவா நடத்தி வந்தாரு. 1993ஆம் ஆண்டுல வாசுதேவா காலமான போது அவர் ஒரு சகாப்தமா மாறினாரு. எதிர்கால சந்ததியினருக்கு அவங்க சமையல் தேவைக்கு ஏற்ற வகையில தயாரிப்புகளை உருவாக்கிட்டு தான் அவர் போயிருக்காரு. 1984ஆம் ஆண்டுல ஹாக்கின்ஸ் குக்கர் நிறுவன பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு மாறுச்சு. HT வாசுதேவாவுடைய மகன் பிரம் வாசுதேவா தலைமை பொறுப்புக்கு வந்தாரு. 1968ஆம் ஆண்டுல நிறுவனத்துடைய துணை தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் பிரம் வாசுதேவா பதவியேற்றாரு. பிரம் வாசுதேவா தலைமையில ஹாக்கின்ஸ் நிறுவனம் புதிய பரிணாமத்தையே பெற்றுச்சுன்னு சொல்லலாம். 1984ஆம் ஆண்டுல தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராகவும் பின்னர் CEO ஆகவும் அவர் பதவியேற்றாரு. பிரம் வாசுதேவாவுடைய வழிமுறைகள் அவர் தந்தையை போலவே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. HT வாசுதேவாவுடைய கொள்கைகள் மாறாம பிரதிபலிச்சது. அவருடைய வழிகாட்டுதல்ல ஹாக்கின்ஸ் குக்கர் பெரும் வளர்ச்சி அடைந்ததோடு மட்டும் இல்லாம மேலும் மேலும் வளர்ந்து பல புதிய உற்பத்தி ஆலைகளையும் உருவாக்குனாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்து பேக்கேஜிங் மற்றும் விளம்பரங்களை கூட தனி கவனம் செலுத்தப்பட்டுச்சு. நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சேவைக்கான முதல் தேசிய விருது, பேக்கேஜிங்கான இந்திய ஸ்டார் விருது, சிறப்பான விளம்பரங்களுக்கான பெகாசஸ் விருது உட்பட பல்வேறு விருதுகளை ஹாக்கின்ஸ் நிறுவனம் வென்றாங்க. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி அன்று ஹாக்கின்ஸ் குக்கருடைய தலைவர் மற்றும் CEO பதவியிலிருந்து பிரம் வாசுதேவா ஓய்வு பெற்றாரு. இது ஒன்னும் முடிவில்ல, புதியதொரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு நிறுவனத்துடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய நான் எக்ஸிகியூட்டிவ் தலைவரா பொறுப்பேற்றாரு. நிறுவனத்துடைய வளர்ச்சியில இப்படியா தன்னை இணைக்க ஆரம்பிச்சாரு. பிரம் வாசுதேவா தலைமையில ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ் அனோடைஸ்டு சாஸ் பேன்கள், நான்ஸ்டிக் குக்கர் தயாரிப்புகளை இறங்கினாங்க. ஃபியூச்சரா, மிஸ் மேரி, பிக் பாய் ஆகிய தயாரிப்புகள் எல்லாமே ஹாக்கின்ஸ் குக்கருடைய உடைமைகளா இருந்துச்சு. அசுரத்தனமான மார்க்கெட்டிங் தேவையை உணர்ந்த பிரம் அவர்கள் சிறப்பான விளம்பர பிரகாசங்கள் மூலமா ஹாக்கின்ஸ் குக்கர்ஸை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போனாரு. விடாமுயற்சி, புதுமை, சிறந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலமா ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ் நிறுவனம் HT வாசுதேவா, பிரம் வாசுதேவா தலைமையில இந்தியா மட்டும் இல்லாம உலகளாவிய பெருமையை படைச்சிருக்காங்க. ஹாக்கின்ஸ் நிறுவனத்துடைய இந்த வெற்றி கதை வளர்ந்து வரும் தலைமுறைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது.